வணக்கங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னே தெரிலங்க. ஐயோ கடவுளே! சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. காலையிலேயே ஒரு ஃபோன் கால். அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா அப்படின்னு. சரிம்மா சொல்லு அப்படின்னு. இல்லைக்கா நான் நேரில் தான் பேசணும் அப்படின்னா. சரி ஓகே ஷாப்புக்கு வந்துட்டு நான் கால் பண்ணுறேன். அவளும் வந்தா. ஷாப்புக்கு வந்துட்டு நான் கால் பண்ணேன், அவளும் வந்தா. சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு. அக்கா எப்படி சொல்கிறது தெரிலக்கா. அப்போ நான் கண்டிப்பாக வாயில தான் சொல்லி ஆகணும்னு. அப்பா அவன் என்ன பண்ணா, அக்கா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்க்கா அப்படின்னா. பையன் லவ் பண்ணுறியா? சொல்லவே இல்லை அப்படின்னா. அக்கா கீழேக்கா அப்படின்னா. அப்புறம் சரி சொல்லு அப்படின்னா. அக்கா நான் ஒரு பையனை லவ் பண்ணேன்க்கா. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ண விஷயம் யார்ட்டையுமே நாங்கள் சொல்லலை. திடீர்னு வந்து அந்த பையன் இறந்துட்டாங்கிற நியூஸ் மட்டும் எனக்கு வருது. ஐயோ அப்படின்னு இறந்துட்டான்னு நியூஸை வந்து சொல்லும்போது என் பக்கத்தில் தெரிஞ்சாக்காங்களா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னடி அந்த பையன் இறந்துட்டான், சரி வா நம்ம அவனோட டெத்துக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எனக்கு அங்கே போக மனசே இல்லை. ஏன்னா என்னை விட்டுட்டு அவன் எப்படி போனா, என்னை தனியாக விட்டுட்டு எப்படி போனான்னு சொல்லிட்டு நான் உட்காந்து அழுகுறேன். கூட இருந்த அக்காங்களாம் சொல்கிறாங்க, எதுக்கடி நீ இப்படி அழுகுற, நீ அழாத, அந்த பையன் இறந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ, நீ எதுக்கு இப்படி அழுகுறன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நீ அழுது முடிச்சுட்டு பொறுமையாவா நாங்கள் டெத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது என் முன்னாடி ஒரு உருவம் வந்து நிற்கிது. அந்த உருவத்தை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க்கா. ஏன்னா அந்த பையனோட உருவம் தான் அது. கட்டி பிடிச்சி அழுகுறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை விடுவேன், நான் எப்படி உன்னை விட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் கட்டி பிடிச்சி அழுகும்போது அவனும் என்ன பண்றான், அமைதியா நிக்கிறான்க்கா. அப்புறம் நான் அவனை சாக விட மாட்டேன்னு சொல்லி என் உடம்புல இருக்க மூச்சு காத்த மொத்தமா அவனுக்கு நான் செலுத்துறேன். வாய் வழியா செலுத்தி தம் பண்ணி என் மூச்சை ஃபுல்லாவே அவனுக்கு நான் இறக்கிட்டேன்க்கா. இறக்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இறந்து போனான்னு சொன்ன அந்த பையன் மாலையோட வந்து உயிரோட நிக்கிறான்க்கா அப்படின்னுச்சு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்றேன், மாலையோட வந்து நிக்கிறானா எப்படி அப்படின்னா. கேளுக்கா அப்படின்னா. சரி அப்படின்னா. இல்லை அவங்க கூட இருந்தவங்க அத்தனை பேரும் பயந்துட்டாங்கக்கா. அதுக்கப்புறம் வந்து அவன் மாலையோட வந்து நின்றுட்டான் என் பக்கத்துல. அவன் பின்னாடி எல்லாருமே அவன் பின்னாடி ஓடி வந்தாங்க, இவன் எங்க ஓடுறான்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் முன்னாடி வந்து நின்னவனே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் அவனை கட்டி பிடிச்சி அழுகுறேன். எப்படி நீ செத்து போயிட்டேன்னு சொன்னாங்களே, எப்படி நீ உயிரோட வந்த அப்படின்னு. உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு அவன் என்னைய பார்த்து கேட்கறான்க்கா. நானும் என்னால அவனை இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி நானும் அவனை கட்டி பிடிச்சி அழுகுறேன்க்கா அப்படின்னா. அடுத்து என்ன ஆச்சுமா அப்படின்னா, நீங்க இதை கேட்டீங்களா, எதை எடுத்து அடிப்பீங்கன்னு தெரியாது. எங்க வீட்டுக்காரு எழுப்பிட்டாருக்கா டீ போடுறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலக்கா. ஐயோ கடவுளே, முன்னாடி இருக்க அந்த டேபிள தள்ளிட்டு வெளில ஓடிய போயிட்டாங்க.